ஃபெஸ்டிவல்னாலே குலோப்ஜான் தாங்க. அதுவும் தீபாவளி ஸ்பெஷல்னால் சொல்லவே வேணாம். குண்டு குண்டு குலோப்ஜான் நம்ம எப்படி விரிசல் இல்லாமல் வீட்டில் செய்யலாம். வீட்டில் இருக்கிற மாவை வச்சுன்னு சொல்ல முடியாது. இது வந்து கடை மாவு. அதுக்கு பாக்கெட் மாவு ஒன்று எடுத்துக்கிறோங்க. அதை சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டு சில்லுன்னு ஆற வச்ச பால், ஃப்ரிட்ஜிலேருந்து வச்ச பாலை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி ஜெண்டில் விரல்களை வச்சு பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு இப்போ சக்கரை பாகு, சீனி பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்துக்கோங்க. 2 கப்பு சீனி, 2 கப்பு தண்ணி. ஓகே, இப்போ சீனி கரைஞ்சிருச்சு. இது கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததோடு நம்ம ஏலக்காய் பொடி வாசனைக்கு நம்ம போட்டு இறக்கிற வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம மாவை எடுத்து உருண்டைகள் பிடிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கிட்டு குட்டி குட்டியாக உருட்டுறப்ப மாவை வந்து கையில் அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் வெடிப்புகள் வராது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம மாவை வந்து உருட்டினா நமக்கு வெடிப்புகள் வராது. இந்த போல் எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கு பிறகு சிம்மில் வச்சு எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்து பொரித்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படியே ஒன் சைடாக முறிவி ஒரு சைடாக நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கரண்டியை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு சக்கரை பாகில் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் பாருங்கள், சூப்பரான குலோப்ஜாம் நமக்கு ரெடி.